அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 10/11/2025 சஷ்டி திதி நள்ளிரவு 12:08 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 6:48 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 6:48 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே செவ்வாயும் புதன் வக்கரமாக, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரனும் சூரியனும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம், கிரகப்பிரவேசம் மற்றும் சொத்து பத்திரப்பதிவு செய்ய, திருமாங்கல்யம் செய்ய, வாகனம் வாங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட, நிச்சயதார்த்தம் செய்ய, வியாபாரம் தொடங்க, தங்க நகை வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இழந்த இடத்தை பிடித்து விடலாம், ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடித்துவிட முடியாது. இழந்த காலத்தை ஒருபோதும் அடைய முடியாது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அரட்ட பேச்சு, வீண் பேச்சு, பொழுதுபோக்கு இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் காலத்தை. அந்த காலத்தை நம்முடைய கடின உழைப்பால் நல்ல காலமாக மாற்றுவோம். அதை விட்டுட்டு வீணான பேச்சு, மற்றவங்களை பற்றி பேச்சு இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பணியிலே, தன்னுடைய உழைப்பிலே அதிக கவனம் காட்டி முன்னேறி கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். காரணம், உங்களுடைய பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு திருமணம், கிரகப்பிரவேசம் இதெல்லாம் நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. திடீர்னு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி, 20 வயசு குறைஞ்ச மாதிரி மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு இளமை துளிர்விட்டு கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இன்றைக்கி நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களையும் நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரனும் சூரியனும் உங்களை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்காங்க. மனசுக்குள்ளார 7.5 சனியால் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட வெளியில் எதையும் காட்டிக்காமல் மலர்ந்த முகத்தோட புன்னகை பூத்து கொண்டே இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு, கொழுப்பை குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் இப்போ நீங்கள் இறங்கிட்டீங்க. அதே மாதிரி டயட்டை தொடர்ந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சிலர் புது ஏஜென்சி எடுக்கிறது, புது பிரான்ச்சு தொடங்கிறது, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறது, புது பங்குதாரர்களோட சேர்ந்து புது அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. தைரியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, நம்மை யாரென்று நமக்கே புரிய வைக்கும் மிகப்பெரிய ஆயுதம்தான் அவமானம். ஆமாங்க, அவமானப்படும் போது தான் நாம் அவங்கள்ட்ட எப்படி இருந்திருக்கிறோம், அவங்க மனசில் நாம் இடம் பிடிச்சிருக்கோமா இல்லையா, அவங்க சும்மா தான் பழகினாங்களா, அவங்க போலியாக தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரிய வந்துடுங்க. அவமானப்படும் போது தான் நம்ம உள்மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒளிந்து கிடக்கக்கூடிய மறைந்து கிடக்கக்கூடிய ஆற்றல்கள் வெளிப்படுதுங்க. அதனால தாங்க அவமானப்படும் போதெல்லாம் வெகுமானம் அடையணும், எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டோமோ அந்த இடத்துலையே நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு, அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவானும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு இதெல்லாமே இன்றைக்கி உண்டுங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால புது முயற்சிகளில் கவனம் தேவைங்க. நல்லது நடக்கும். ஆனால் எந்த வேலைக்காகவும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். அதே மாதிரி முன்பணம் கொடுத்து எதிலையும் சிக்கிக்காதீங்க. இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. தம்பி தங்கை இவங்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பருடன் இன்றைக்கு திடீர் பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உறவினர்கள் வீட்டு திருமண நிகழ்வுலையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதனும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி சுக்கிரனும் சூரியனும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நகையெல்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக எடுத்து கவனமாக வைங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு சிலர் அமைதியாக இருப்பது பேசத் தெரியாமல் அல்ல, எதையாவது பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஆமாங்க, நீங்கள் நினச்சா மணிக்கணக்கில் பேச முடியும், தாக்கியும் பேச முடியும், தூக்கியும் பேச முடியும், உண்மையையும் பேச முடியும், மற்றதையும் நீங்கள் பேச முடியும். ஆனாலும் அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது, நாம் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் வேணாம். உறவு கெட்டிடக்கூடாது. உறவு சுமூகமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் சில இடங்களில் சிலரிடத்தில் அமைதியாக சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக அலைச்சல்கள், செலவினங்கள், கருத்து மோதல்கள் அப்படின்னு குடும்பத்தில் சலசலப்புகள்லாம் இருந்ததுங்க. இன்றைய தினம் மதியம் 1:03 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை கொஞ்சம் இருக்கும், திடீர் செலவுகளும் இன்றைக்கி இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப வருஷமாக தள்ளிப்போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் அதே நேரத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் எல்லாமே இருக்குங்க. உங்கள் ராசியை விட்டு மதியம் 1:03 பிறகு சந்திரன் வெளியில் போயிடுறாரு. அதுக்கு பிறகு சின்னதாக ஒரு உற்சாகம் வர ஆரம்பிக்கும். தள்ளிப்போன விஷயங்கள்லாம் சீக்கிரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே மதியத்திலேருந்து விற்க ஆரம்பிச்சிடும்.
கல்லாவிலையும் காசு வந்து விழும், மனசுலேயும் சந்தோஷம் வந்து குவியுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் மதியம் 1 மணிக்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. மதியம் 1 மணி 3 நிமிடம் வரைக்கும் உட்கார்ந்துருக்காரு. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, துரோகம், அவமானம் இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுதலே மிகச்சிறந்த பழிவாங்குதலாகும். ஆமாங்க, எதிரியை பழி வாங்கிறதுக்கு சண்டைக்கு போகிறது, அவங்கள பற்றி அவதூறாக பேசுகிறது, கோர்ட்டு கேஸுன்னு நீதிமன்றத்துக்கு தேடி போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. நம்மளை பற்றி ஏளனமாக, நம்மளை பற்றி தரக்குறைவாக பேசிட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, அதுக்கு பழி வாங்குகிற விதமாக அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கி அவங்கள்ட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, பலம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை ஒரு கிள்ளுக்கிறையாக நினச்சிட்டாங்க. நமக்கு நம்ம உழைப்பால் அதே பணம், பதவி, பலம் எல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னா அப்போ அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்க முன்னால் நம்ம ஜெயிச்சு தானே காட்ட போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் பழிவாங்கும் குணத்தோடு மட்டுமல்லாமல், அதாவது அந்த குணத்தை தூக்கி எறிந்து விட்டு எங்கும் எப்போதும் வாழ்ந்து காட்டுதல் மூலமாக பழிவாங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இன்றைக்கி நுழைய இருக்கிறாருங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. மதியம் 1 மணி 3 நிமிஷம் அவர் உங்கள் ராசிக்கு வராரு. அப்போ மதியம் 1 மணி 3 நிமிஷத்திலிருந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மாலை 6 மணி 48 நிமிடம் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். மாலை 6 மணி 48 நிமிஷத்திலிருந்து பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவும் சீக்கிரம் சாப்பிட பாருங்கள். அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கேலண்டர் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு ஏற்படும் அவமானம் மரணத்தை விட கொடுமையானதாகும். ஆமாங்க, சிலர்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதையாக வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய இனத்தார்கிட்ட அந்த சமூகத்தில் எங்கே போனாலும் முதல் மரியாதை தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. சில நேரங்களில் கொஞ்சம் வசதி வாய்ப்பு குறைந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும் பொழுது சிலர்லாம் அவமதித்து அவங்கள நடத்துவாங்க. அது மாதிரி நீங்கள் இல்லாமல் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சின்ன பொறுப்பில் இருந்தாலும் வயதுக்கும் அறிவுக்கும் மரியாதை கொடுத்து எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் நல்லவங்களை நீங்கள் இன்னைக்கு மதிப்பீங்க. என்றைக்குமே நீங்கள் அப்படி தாங்க மதித்து நடந்துப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் ஒளிரும் கிரகம் சுக்கிரனோட உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகுங்க. ஆனால் அதே நேரத்தில் அஷ்டமத்து சனி உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுவாருங்க. அலைச்சலையும் கொடுத்துட்டுருப்பாருங்க. ஞாபக மறதியால் சில பொருட்களை இழந்துருவீங்க. அவர் பேர் என்னப்பா,
தொண்டை வரைக்கும் வந்து நிற்கிது, சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது என்ன. சில நேரங்களில் ஞாபக மறதியும் வந்து போகுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொதுவாகவே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இறக்கப்பட்டு ஏமாந்துருவீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கம்பீரமாக இருக்கும், ஆனால் உங்ககிட்ட யாராவது வந்து கொஞ்சம் கண்ணை கசக்கி கொஞ்சம் வந்து அப்படியே சோகமாக பேசிட்டாங்கன்னா உடனே அவங்கள நம்பி நீங்கள் ஏமாந்துருவீங்க. அந்த ஏமாறுறதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா அஷ்டமத்து சனியால் பாதிப்பு இல்லாமல் போயிடுங்க. அதிசாரத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால முன்னைய அளவுக்கு இப்போ இல்லையே பணப்புழக்கம் அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குது, உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கண்ணீரை கடந்து வரும் கவனமும், கோபத்தை கடந்து வரும் மௌனமும், அவமானங்களை கடந்து வரும் நிதானமும் நிலைத்து நிற்கும். ஆமாங்க, எத்தனையோ விதமான அவமானங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. எந்த இடத்துல மௌனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மௌனமாக இருந்துட்டீங்க. வாயால் சொல்லால் வார்த்தையால் பதிலடி தர்றதை விட வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக நாம் பதிலடி காட்டுவோம் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பணவரவு செல்வாக்கு இன்னைக்கு உண்டுங்க. திடீர்னு பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. விஐபிகள் வீட்டு விசேஷங்களில், கல்யாணம் காதுகுத்து விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். வெளிவட்டாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குங்க. சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு வந்து சரியாகுங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்றுமொழிக்காரங்க மூலமாக ஆதாயம் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். சிலருக்கு இடமாற்றமும் உண்டு. வெளியில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்திலேயும் நல்ல பேரு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நான் தேய்பிறை ஆகிவிட்டேன் என்ற கவலை ஒருபோதும் நிலவுக்கு வந்ததில்லை. காரணம், நான் சீக்கிரமே பௌர்ணமி ஆகிவிடுவேன் என்ற தன்னம்பிக்கை நிலவுக்கு இருப்பதால் தான். ஆமாங்க, அதனால தாங்க எதையாவது இழந்தாலோ அல்லது எதுலையாவது ஒரு பெரிய சிக்கல்கள் வந்தாலோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. எல்லாம் நன்மைக்கு தான். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், எல்லா வகையிலும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக
இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. உங்களை நிறைய பேர் விரும்புகிறாங்க, உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருதுங்க. பொதுவாக நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. நம்ம மேலே மரியாதை இருக்கட்டும் இருக்காமல் போட்டோம், நம்ம கடமையை நாம் செய்வோம். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்போம், உதவின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளால் ஆனதை உதவுவோம் அப்படின்னு பிரதிபலன் பாராமல் இத்தனை வருஷம் நீங்கள் செய்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதனால் ஏற்படக்கூடிய புகழ் கௌரவம் அதெல்லாம் இப்போ நீங்கள் அனுபவித்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினம் கூட உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது வேலையாட்கள் புது பங்குதாரர்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. மேல் மூத்த அதிகாரிகிட்ட தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் விட இருக்கிற அதிகமாக மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த அதிகாரி இருக்கார் இல்லைங்களா, அவர் உங்கள்கிட்ட அன்பாக பாசம் பேசுவார். நேர்மூத்த அதிகாரிகிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் குறையும், திடீர் பயணங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் ஏதாவது தொடங்கலாமா, அது மூலமாக 2-3 பேருக்கு வேலை கொடுக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளார சில எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தொடும் பொருளில் ஒவ்வொருடைய கைரேகை பதிவது போல ஒருவருடைய பேச்சிலும் செயலிலும் அவரவர்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய ரேகைகளின் பதிவுகள் பதிந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, ஒரு பூவை தொட்டோம்னாலும் அல்லது ஒரு பாத்திரத்தை நாம் தொட்டோம்னாலும் நம்முடைய ரேகை அதில் பதியுதுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய சொல் செயல் அது இருக்கு இல்லைங்களா, அதில் அவங்களுடைய மன ஓட்டத்தின் ரேகை பதியுதுங்க. அதனால தாங்க ஒருத்தவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க, எந்த மாதிரி பேசுகிறாங்க, எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, எந்த மாதிரி செயல்களில் ஈடுபாடு காட்டுறாங்க, தர்ம காரியங்களில் ஈடுபாடு காட்டுறாங்களா, அதர்மத்துக்குள்ளார போகிறாங்களா அல்லது அதர்மத்துக்கு துணை நிற்கிறார்களா, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இதையெல்லாம் ஆராய்ந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. நல்லதையே பேசுவீங்க, இன்னைக்கு நல்லதையே நீங்கள் செய்வீங்க, நல்லவங்களையும் இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. காரணம், தனபூர்வ புண்ணியாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக தீவிரமாக ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்துகிற அளவுக்கு இன்னும் ஒன்றும் வரமாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. அன்னதானம் ஆடை தானம் இதெல்லாம் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பவர் கூடிக்கிட்டே போகுங்க. உங்கள் ராசிக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அழகு, இளமை, சுறுசுறுப்பு இதெல்லாம் அதிகமாகும். ஏற்கனவே இதெல்லாம் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார், 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால் திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும். ஒரு சிலர் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் உங்களை குறை சொல்கிறதுக்கு, உங்களை குத்தி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துவங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுற
மாற்றத்துக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அவமானத்தின் வலி அழகிய வாழ்க்கைக்கான வழி. ஆமாங்க, ஒரு இடத்துல அவமானப்படும் பொழுது மனசுக்குள்ளார வைராக்கியம் வர ஆரம்பிக்குது. ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு உறுதி மனசுக்குள்ளார வருது. வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஆதங்கமும் வருது. எல்லாமே வருது. நம்மக்கிட்ட மறைஞ்சு கிடக்கக்கூடிய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. அதனால தாங்க அவமானம் கொடுக்கக்கூடிய வலிகளை மனதின் ஒரு மூலையிலே வைத்து கொண்டு அந்த அவமானத்தையும் தாண்டி எப்படி ஜெயிச்சு காட்டணுங்கிறத பற்றி யோசித்து கடின உழைப்பால் வென்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:48 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:48 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. இரவு நேரத்தில் முக்கியமான சில டிஸ்கஷன் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்திலையும் இன்றைக்கி கொஞ்சம் போட்டிகள் கடுமையாக இருக்கும். வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்தக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் பெருசாகாமல் பார்த்துங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளை நீங்கள் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வேலை சுமை இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தூக்கி வீசியவர்களின் முன்னால் முளைத்து காட்டணும் விதையை போல. ஆமாங்க, நம்மளை ஓரங்கட்டினாங்க, நமக்கு உரிய மரியாதை கொடுக்காம அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு பல நேரங்களில் சில இடங்களில் நடந்ததை நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க எந்த இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல நாம் விருட்சமாக வெளிவந்து வளர்ந்து காட்டணும். வளர்ந்து காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் நாம் எல்லாத்துலேயுமே தகுதியானவங்கிறதையும் நிரூபித்து காட்டணுங்கிற எண்ணங்களோடு எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் விட்டதை பிடிக்க உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. என்ன நடந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் வருங்க. 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் வரமாட்டேங்குது, சொல்ல காப்பாற்ற முடியலை. முன்னெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. 10 மணிக்குன்னா 9:55 கொடுத்து அனுப்பிடுவேன். இப்போ நிலைமை அந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். குரு பகவான் தற்காலிகமாக அவசர கதியில் அவர் உட்கார்ந்துருக்கார் 7ஆம் இடத்துல, உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது பணம் பொருளை வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் உதவி செய்தவங்க இப்போ ஒசரமான இடத்துல இருக்காங்க. அவங்க மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு யோகாதிபதிகள். சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்காரு, புதன் கூட வலுவாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களுடன் சில விஷயங்களை பேசி சிரிச்சிட்டு இருப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க.
இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக செவ்வாயும் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால நிலம், வீடு, மனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒளி பார்ப்பதற்கு சிறியதாக இருக்கும், ஆனால் அதன் மேல் விழும் அடிகளை தாங்கிக் கொள்வதனால்தான் மிகப்பெரிய பாறைகளை கூட அது 2ஆக பிளக்கும். ஆமாங்க, அது மாதிரி தாங்க எத்தனையோ அடி இடி மாதிரி உங்கள் தலையில் விழுந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் போகிறீங்க. பொறுத்தார் பூமியாழ்வார் அப்படிங்கிற பொன்மொழிக்கு பொருத்தமானவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் மதியம் 1 மணியிலேருந்து 6வது வீட்டுக்கு வந்து உட்கார்றதுனால காலையில் கொஞ்சம் கனகனன்னு இருந்தாலும் மதியத்திலிருந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் வெளியில் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளார அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நம்ம உடம்பும் நம்ம மனசும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்க மாட்டேங்குது. எதையோ யோசிக்குது, எதையோ நினச்சி பார்க்குது. அதெல்லாம் தேவையில்லை. எதை நினைக்கிறோமோ அதை மட்டும் நினைப்போம், மீதியெல்லாம் தூக்கி தூர போடுவோம்னு சொல்லி இன்றைய தினம் மனதிலே சில முக்கியமான முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீடு, அதாவது புதனுடைய வீடாகும். அப்படிப்பட்ட புதனுடைய வீடு இன்றைய தினம் வலுவடையுது. அப்படி இருக்கிறதுனால ஆயுள்ள ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வெளிமாநிலம், வெளிநாட்டில் கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு சின்ன சின்ன சலுகைகள் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இழந்த தொகை, உங்களுக்கு வர வேண்டிய ஈட்டுத்தொகை அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முற்பகல் சுமாராக இருந்தாலும் பிற்பகல் அருமையாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, சோதனையை கொடுத்து கொண்டிருக்கும் கடவுளுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு ஒரே ஒரு நொடி போதும். அதே போல் நம்பிக்கையுடன் இருங்கள். இறைவன் எப்போது வேண்டுமானாலும் அருள் புரிவார். நீங்கள் செய்யும் வேலையை எப்போதும் செய்து கொண்டே இருங்கள். ஆமாங்க, இந்த பொன்மொழிக்கு ஏற்ப கடவுள் ஒரு செகண்டில் நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவார். ஒரே ஒரு வினாடியில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுவார். நாம் நம்ம கடமையை செய்துக்கிட்டே இருப்போம். அவர் நம்ம மேலே கருணையோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரங்கள் இன்றைக்கி நல்லது நடக்கும். சகோதர ஒற்றுமையும் இன்றைக்கி அருமையாக இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனிங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சி ஏதாவது காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் சளி வந்தால் 2-3 நாள்
நாளில் சரியாக போயிடும். இப்போல்லாம் வாரக்கணக்கில் 10 நாள் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீட்டில் இன்றைக்கி நல்லது நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புகழ்பெற்றவர்களுடைய வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. முக்கியஸ்தர்களையும் சந்திப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாய் இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக முடியுங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி வெற்றி உண்டு. எல்லாத்தையும் தாண்டி நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.